ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நெல்லை கருவேன் பேசுகிறேன். இன்னைக்கு காலையிலே தோட்டத்துக்கு வந்தாச்சு. இதான் எங்களுடைய தோட்டம். எங்கள் தோட்டம் ஃபுல்லாகவே காஞ்சி தான் கிடக்கும். அந்தளவுக்கு விவசாயம் கிடையாது. வானம் பார்த்த பூமி. 9 போர் போட்டும் தண்ணி இல்லை. எங்கள் தோட்டத்தில் ஃபுல்லாக பனை மரம் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து பனை ஏறுவாங்க. அதனால் ஃபுல்லாக பனை ஏறனால பனை மரம் தான் அதிகமாக இருக்கும். இதுதான் எங்களுடைய தோட்டம். இப்போ விவசாயம் பண்ணலை, சும்மா தான் இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு முடியல, அதனால் விவசாயம் பண்ணலை. நாங்கள் வெளியே இருக்கனால எங்களால் இங்கே வந்து விவசாயம் பண்ண முடியாது. நாங்கள் அப்படி விட்டுட்டோம். இதான் எங்களோட தோட்டம் பாருங்கள், சுற்றி காட்டுறேன். இதே தான் படலை தான் போட்டிருக்கோம், கேட்லாம் கிடையாது. படலை தான் போட்டிருக்கோம். மெயின் ரோட்லேயே தான் தோட்டம், எங்கள் தோட்டம். மெயின் ரோடு, அது பக்கத்தில் தோட்டம். இது இப்போ தான் வடலி பனைமரம் ஃபுல்லாகவே இந்த லாஸ்ட்டில் தான் இருக்கும். ஃபுல்லாகவே லாஸ்ட் தான் பாருங்கள். சுற்றி வர ஃபுல்லாக பனைமரம் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பனை மரம் தான். எங்கள் அப்பா பனை ஏறிக்கலாம், ஃபுல்லாக பனை மரம் தான் இருக்கும். நிறைய பனையை விற்றுட்டோம் நாங்கள். சரி, எங்கள் அப்பாவால் ஏற முடியல அப்படின்ட்டு மெயின் ரோட்டில் தான் எங்களுடைய இதே இருக்குது, தோட்டம். புளிய மரம் இன்னும் புளி காய்க்கலை, இனிமேல் தான் காய்க்கும். ஃபுல்லாக தான் இருக்குது. இதுதான் எங்களுடைய தோட்டத்து என்ட்ரன்ஸ். மெயின் ரோட்லேயே தோட்டம். ஃபுல்லாக பாருங்கள், மெயின் ரோடு தான். இதான் நாசகத்துக்கு போகிற ரோடு, நேராக மெயின் ரோடு. நான் புளிய மரத்தை காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் புல்லு தான், சுற்றி வர புல்லு தான். தோட்டம் ஃபுல்லாக தர்பூசணி போடுவோம். இந்த வருஷம் போட முடியல, தண்ணி இருக்குது, அதனாலும் பண்ண முடியல. வானம் பார்த்த பூமி. இதை காட்டுறேன் பாருங்கள். புளிய மரம் ஃபுல்லாக, தோட்டம் ஃபுல்லாக இதாக தான் இருக்கும். புளிய மரம் பக்கத்துலேயே போக முடியாது போல், அந்த அளவுக்கு ஃபுல்லாக தான் இருக்குது. உழவடிக்கிறதுனாவே 15,000 ஆயிரும். ஒரு சுற்றி வர உழவடிக்கிறதுக்கு மட்டுமே 15,000 ரூபா. புளிய மரம் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நல்லா காய்க்கும் புளிய மரம். இதில் மொத்தம் 10 மரம் இருக்குது. இதிலே 3 மரம் இருக்குது. அங்கே ஒரு 2 மரம், 10 மரம். எல்லா புளிய மரத்துலேயும் புளி நல்லா காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் புளிய மரம். எல்லாம் மேலே உச்சியில் தான் காய்ச்சிருக்கு, கீழே இந்த மாதிரி காய்க்கல. 1-2 தான் காய்ச்சிருக்கு. பார்த்துக்கங்க, இதுதான் நிறையா காய்ச்சிருக்கு. இப்போ எங்கள் அப்பா வந்தாங்கன்னா அப்போ தண்ணி விடுவாங்க, உரம் வைப்பாங்களா, காம்ப்ளெக்ஸ் போடுவோம், நல்லா இருக்கும். ஃபுல்லாக வடலியாக தான் இருக்குது. பனை மரம், பனங்க நிறைய காய்ச்சிருக்கு. சப்போட்டா மரம்லாம் தண்ணிலாம் பட்டு போச்சு. சப்போட்டா மரம் 5 மரம் தண்ணி இல்லாமல் அப்படியே பட்டு போச்சு. நாங்கள் வெளியே இருக்கனால எங்களால் தோட்டத்துக்கு வர முடியாதா. எங்கள் அப்பா உடம்பு சரியில்லைன்னா அவ்வளோ வர முடியாது. அதனால் தண்ணி தெரியாக பாய்க்காம சப்போட்டா மரம் ஃபுல்லாக போச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள், சப்போட்டா மரம். தண்ணி இல்லாமல் வாடி போச்சு. அது வானம் பார்த்த பூமி. மழை பெஞ்சால் மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும், மீதி டைமு விவசாயம் பண்ண முடியாது. 9 போர் போட்டோம், தண்ணி இல்லை. பக்கத்து தோட்டத்துக்காரங்களாம் தண்ணி நிறையா இருக்குது, எங்களுக்கு தான் தண்ணி இல்லை. அது பக்கத்து தோட்டத்துக்கு எங்களுக்கும் ஆகாது, ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ எங்கள் தோட்டத்தில் தான் நாங்கள் 9 போர் போட்டோம், தண்ணி இல்லை. கிணறு அடித்தோம், கிணத்துலேயும் தண்ணி இல்லை. சரி, பல லட்சம் செலவு பண்ணி கடங்காரன். அதனால் சரி, இனிமேல் தோட்டத்தை பார்க்க முடியாதுன்னு தான் மல்லிகை கடை வச்சோம். வெளியூருக்கு போயிட்டோம். வரும்போது மட்டும் தோட்டத்தில் வந்து பார்ப்போம். ஆனால் தோட்டம் இருக்கிறதுல எங்கள் தோட்டம் மட்டும் தான் இப்படி காஞ்சி கிடக்கும். மற்ற எல்லா தோட்டமும் செழிப்பாக இருக்கும். எங்கள் ஒரு தோட்டம் மட்டும்தான் ஃபுல்லாக காஞ்சி இதேமாரி கிடக்கும். விவசாயம் இல்லாமல் கிடக்கிற ஒரே தோட்டம் எங்கள் தோட்டம் தான். இந்த சுற்றி வட்டாரத்துலேயே எங்களால் தண்ணி எடுக்க முடியல. ஒரு போருக்கும் 400, 450 அடி, 450 அடி, 400 அடி. ஒரு போருக்கு 30,000, 40,000 செலவாயிரும் போருக்கு மட்டுமே. பாருங்கள், ஃபுல்லாக காஞ்சி விவசாயம் இல்லாமல் சும்மா தான் கிடக்கும். கிணத்து பக்கத்தில் மட்டும் ஒரு 10 மரம் நிற்குது. அது கூட இப்போ தண்ணி பாய்க்கிறதுக்கு இனி வர முடியாது. மரம் என்ன ஆக போகுது தெரில, என்ன பண்ணு தெரில ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக பாருங்களேன். இது எங்களோட தோட்டம். ஃபுல்லாக பனை மரம் தான் இருக்கும், ஆனால் ஃபுல்லாகவே காஞ்சி தான் கிடக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் வாழை மரம், கிணத்து பக்கத்தில் இருக்குது வாழை மரம். இது தென்னை மரம். இதான் தென்னை மரம். கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க இந்த கண்ணெலாம்.
ஃபுல்லாக ஒரு என்ன ஒரு 30 ஆள் இருக்கும். கிணத்தை சுற்றி மட்டும் இருக்கும், வேறு ரொம்ப லாங்கிலலாம் எதுவும் வைக்கல. பாருங்க, கிணத்து பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் ஒரு 30 வாழை 40 வாழை இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். தேக்கு மரம் ஒரு 5 தேக்கு மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சப்போட்டாக்க நிறையா பிஞ்சு பிடிச்சிருக்கு. சப்போட்டாக்க நிறையா பிஞ்சு பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மாங்கன்று ஒன்று இருக்குது பாருங்க. சப்போட்டாக்க நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. வருஷம் இது மட்டுமே நிறைய காய்க்கும். இது வந்து கிணத்தை சுற்றி இருக்கிற மரங்கள், அது வந்து தள்ளி இருக்கிறது. பாருங்கள், நெல்லிக்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெளிச்சத்தில் நெல்லிக்காய் தெரிய மாட்டேங்குது, ஆனால் நெல்லிக்காய் நிறைய கிடக்கு மரத்தில். பாருங்கள், இந்த புல்லெல்லாம் கொத்துதுன்னா நம்மளால் கொத்த முடியாது. இதான் கிணத்தை சுற்றி இருக்கிற புல்லுகள். மோட்ரு மட்டும் போக முடியாது. 6-7 மாதம் ஆச்சு நாங்கள் வந்து இப்போ தான் வந்திருக்கோம். தார் மட்டும் குலைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதான் சொட்டு நீருக்குள்ள பாருங்கள். தர்பூசணி போட்டால் இந்த இது வழியாக தான் தண்ணி போகும். சொட்டு நீருக்கு இதுதான் எங்களுடைய கிணறு. கிணறு பக்கத்தில் தொட்டி எல்லாமே ஃபுல்லாகி அப்படி தான் கிடக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிணத்து பக்கத்தில் போக முடியல, அந்தளவுக்கு ஃபுல்லாக இருக்குது. இது சப்போட்டா மரம். இதுதான் எங்களோட கிணறு. மழை பெஞ்சால் மட்டும் தண்ணி இருக்கும், மீதி நேரம் ஃபுல்லாக தண்ணி இருக்காது. புறா நிறையா கூடு கட்டி வச்சிருக்குள்ள பாருங்கள். நம்ம கடை வச்சுருக்கனால இங்கே வந்து விவசாயம் பண்ண முடியல. எங்கள் அம்மா அப்பா தான் பார்த்துக்குவாங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனால அவங்களால வந்து பார்க்க முடியல. ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பனங்காய் நிறையா காய்ச்சிருக்கு பனை மரத்தில். நான் பனங்காய் காட்டுறேன் பாருங்கள். பனங்காய் நிறையா காய்ச்சிருக்கு பனை மரத்தில். சப்போட்டா எல்லாமே நிறையா பிஞ்சு பிடிச்சி வச்சுருக்கு. தோட்டம் இருக்குது. தோட்டம் இருந்தால் எங்களால் விவசாயம் பண்ண முடியல. தண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எவ்வளோ போர் ஏற்றின 400-450 அடித்தாலும் எங்களுக்கு தண்ணி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். புடலங்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புடலங்காய் செடி. பாருங்கள், புடலங்காய் நீட்டாக காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரு புடலங்காய். இங்கேயும் தக்காளி செடி வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி செடி, வாழை பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைப்போ தான் பூ பூத்து வருது வெளியே. அப்புறம் இது சாத்துக்குடி செடி ஃப்ரெண்ட்ஸ். இது சாத்துக்குடி இருக்குது. இது சாத்துக்குடி. இதுலேயே காய் காய்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் தோட்டம். உள்ளே பாருங்கள், தோட்டத்தில் விவசாயம்லாம் கிடையாது. இது வானம் பார்த்த பூமி. மழை பெஞ்சால் மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும். மீதி நேரம்லாம் இதேமாரி ஃபுல்லாக தான் கிடக்கும். நாங்கள் 9 போர் போட்டோம், தண்ணி இல்லை. கிணறு அடித்தோம், அப்படியும் எங்களுக்கு தண்ணி இல்லை. நாங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியும் எங்கள் தோட்டத்தில் எங்களால் வருமானம் எடுக்க முடியல. இதான் எங்கள் தோட்டம். ஃபுல்லாகவே புல்லு தான் இருக்கும். ஃபுல்லாகவே புல்லு தான் ஃப்ரெண்ட்ஸ். பனை மரம் நிறையா இருக்கும். ஃபுல்லாக பனை மரம் தான் பாருங்கள். சுற்றி வர பனை மரம் தான். 9 போர் போட்டோம், தண்ணியே இல்லை. கிணறு அடித்தோம், அப்படியும் எங்களுக்கு தண்ணி வரல. நான் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக புல்லு தான். பனை மரம் தான் ஃபுல்லாகவே. எங்கள் அப்பா ஒரு பனை வியாபாரி. இது பனை ஏறுறவங்க. ஃபுல்லாக பனை மரம் தான். இது தேக்கு மரம். மழை காலம் மட்டும் தான் விவசாயம் பண்ணுவோம். இந்த வருஷம் மழை கொஞ்சம் கம்மிங்கனால இந்த வருஷம் அந்த விவசாயம் கூட நாங்கள் பண்ணலை. ஃபுல்லாகவே வந்து புல்லாக தான் இருக்கும். தோட்டம் ஃபுல்லாகவே புல், பனை மரம். நான் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். 2 தென்னை 5 தென்னங்கன்று மட்டும் இருக்கும். பாருங்க, தென்னங்கன்று ஃபுல்லாகவே புல்லாக தான் இருக்கும். வாழை மரம் ஒரு 10-20 கன்று இருக்குது. ஃபுல்லாகவே வானம் பார்த்த பூமிங்கனாலே
இது பண்ண முடியல, விவசாயம் பண்ண முடியல. எங்களுக்கு ஒரு போருக்கும் 35,000 40,000 செலவு பண்ணுறனால எங்களால் மீதி செலவு பண்ண முடியல. 400 450 அடி போட்டாலும் இது ஃபுல்லாகவே எங்கள் கிணத்தை சுற்றி இருக்கிற புல். நான் மாங்கன்று ஒன்று நிற்குது, அது நெல்லிக்காய் நிறைய காய்ச்சிருக்கு. ஃபுல்லாகவே புல் தான் ஃப்ரெண்ட்ஸ். சப்போட்டா மரம் இப்போ இதெல்லாம் பிஞ்சு பிடிச்சிருக்கு. இது எல்லாமே கிணத்தை சுற்றி இருக்கிற மரம். இதோடு மட்டும் கொஞ்சம் இடம் அப்படி பாய்ச்சிக்கோ, மீதி ஃபுல்லாகவே புல்லாக தான் இருக்கும். புல் பனை மரம் தான். நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 தேக்கு மரம் மட்டும் நிற்குது. முருங்கை மரம் பாருங்கள், எல்லாமே புல்.